ரம்யாங்கிற குழந்தைக்கு தெரியாம நீங்களே எடுத்து வச்சுக்க வேண்டியதானே. நீ வந்து கேட்க வேண்டிய ஆள் விக்ரமா? ஃபர்ஸ்ட் ரம்யா, அப்புறம் பாரு. அப்புறம் யாரோட தப்பு இது? கண்ணீருடன் சிறிய இடைவேளைக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோட்ல எனக்கு சில மாற்று கருத்துலாம் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும். அதனால லைக் போடாதவங்க லைக் மட்டும் போட்டுருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று எபிசோடு முழுக்க வந்து விக்ரம்க்கு ஆதரவா தாங்க போச்சு. அதாவது விக்ரம் பண்ணது சரி, நீங்களாம் பண்ணது தான் தப்புன்ற மாதிரி விஜய் சேதுபதி பேசிட்டு இருந்தாரு. அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க, சப்ப இஷ்யூ. அதாவது போன வாரம் எவ்வளவோ நடந்தது. உதாரணத்துக்கு பிரஜின் கானா வினோத்தை அடிச்சுக்கிற மாதிரி வந்தாங்க. திவ்யாக்கும் கானா வினோத்துக்கும் நடுவில் ஒரு கிளாஷ் வந்தது. அதே மாதிரி திவ்யா வந்து என்னை ஜெயிலுக்கு அனுப்புனது ஃபேர் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நான் பெஸ்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணேன், ஆனால் என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு பேசுகிறாங்க. ஸோ எவ்வளவோ இஷ்யூ இருக்குது பேசுறதுக்கு. ஆனால் எந்த இஷ்யூ எடுத்து பேசுகிறாங்கன்னா அந்த பக்கெட் இஷ்யூ எடுத்து பேசுகிறாங்க. எப்போவுமே சரி, திங்கள் டு வெள்ளி என்ன நடக்குதோ அதை பற்றி பேசுவாங்க. கான்டெக்ஸ்ட் என்ன, எதனால அந்த விஷயத்தை பேசுகிறாங்கன்ற கான்டெக்ஸ்ட் ஏற்கனவே நமக்கு கிடைச்சிரும். அதாவது திங்கள் டு வெள்ளி எபிசோட்லேயே நமக்கு கிடைச்சிரும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு கான்டெக்ஸ்ட்டை புரிய வைக்கணுன்றதுக்காக சனிக்கிழமை ஒரு ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை நிகழ்வுன்னு மாதிரி சனிக்கிழமை காட்டுறாங்க. அதுவே ஒரு 15 நிமிஷம் காட்டுறாங்கங்க. அதாவது விக்ரம் பக்கம் நியாயம் இருக்கு, பாருங்க பாருங்க பாருங்க, வியானா மேல தான் தப்பு இருக்கு, பார்வதி மேல தான் தப்பு இருக்குன்னு நமக்கு புரிய வச்சுட்டு இருக்காங்க உட்காந்து. அதாவது இப்ப விஜய் சேதுபதி விக்ரம்க்கு பேசுறதுன்னு முடிவாயிருச்சு. அதனால அந்த ஃபுட்டேஜை போடுங்க. ஏன்னா மக்களுக்கு நம்ம வந்து விக்ரம் பக்கம் நியாயம் இருக்குன்றதை முதல்ல சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நான் விக்ரம்க்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு பிளான் பண்ணி சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. விக்ரமோட கேமே வந்து நிறைய மாறுது. கண்டிப்பா சொல்றேன், பிக் பாஸ் கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுங்க. என்னன்னா, அதாவது வந்து வெளியே நடக்கிறது உள்ள தெரியவே கூடாது. ஆனா பிக் பாஸ் மூலியமா விக்ரமுக்கு அடிக்கடி இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. நான் தெளிவா சொல்லவா, விக்ரம் எந்த அளவுக்கு கோலனா, ஒரு லெட்டர், அதாவது யார் அந்த பையன்ற டாஸ்க்ல வந்து சொல்லணும். அதாவது ஒரு விமர்சனம் வருதுன்னா அதை தைரியமா சொல்லணும். விக்ரம் 1ஆம் நம்பர் கோல, அதுல வந்து பாலிஷா, அதாவது ஒரு விமர்சனம் வருது அதை பாலிஷா சொல்லிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, விக்ரம் நீங்க போய் உட்காருங்க, தைரியமா இருக்க யாரையாவது வர சொல்லுங்கன்னாரு. அதாவது விக்ரம் நீங்க போய் உட்காருங்க, தைரியமா யாராவது இருப்பாங்களோ அவங்கள வர சொல்லுங்கன்னு சொன்னாரு. அப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள இருந்தாரு. அவர் பயங்கரமா விக்ரமா இதை வச்சு கிண்டல் பண்ணிருப்பாரு. விக்ரம் அந்த அளவுக்கு கோலையா இருந்தவர் ஒரு நாள் ஷேவிங் பண்ணதுக்கு அப்புறம் தைரியம் வந்துருச்சுன்னா எப்படிங்க? என்னால நம்ப முடியல. என்னன்னா, விக்ரமை கூப்பிட்டு உள்ள பேசியிருக்காங்க. விக்ரம் நீங்க ஒரு கேம் ஆடுறீங்களா, இந்த மாதிரி ஆடாதீங்க, அடிச்சு ஆடுங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா யாரோ ஏத்தி விட்டுருக்காங்க. அதாவது பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, நீங்க தைரியமா ஆடுங்க, பாத்துக்கலாம்னு சொன்னாதான் அப்படி ஆட முடியுங்க. ஏன்னா அந்த ஷேவிங் பண்ணதுக்கு அப்புறம் இவரோட மாற்றம் பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் பார்வதி கூட சண்டைக்கு போறது, நிறைய விஷயங்கள் பண்ணாரு. ஸோ கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அது இன்ஸ்ட்ரக்ஷன், வெளியிருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷனால நடந்த மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி இதுவும் விக்ரம்க்கு இந்த வாரமும் நமக்கு ஃபேவரா போக போகுதுன்றதுக்கான அறிகுறி தெரியுது. ஏன்னா விக்ரம் வியானா கிட்ட வாதத்துல ஏற்கனவே தோத்துட்டாரு. தோத்தவர் திரும்பி வந்து வியானா கிட்ட அந்த பிரச்சனையை கேட்கிறாரு. எப்படி டிஸ்கஷன் திடீர்னு கேட்பாரு? அதாவது விக்ரம் உங்க பக்கம் நியாயம் இருக்கு, நீங்க போய் இதை பேசுங்க, சனிக்கிழமை இதை தான் டாபிக்கா கொண்டு வர போறோன்னே யாராவது சொல்லியிருந்தா தான் இப்படி பேச முடியும். அதாவது வெள்ளிக்கிழமை நிகழ்வுன்னு ஒரு 20 நிமிஷம் காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் வந்து இவர் பக்காவா சனிக்கிழமை என்ன நடக்க போகுது, விஜய் சேதுபதி இதை பேச வாய்ப்பு இருக்குன்னு பேசின மாதிரி தாங்க இருந்தது. சரி, அப்படி பார்த்தா வியானாவை விஜய் சேதுபதி அந்த அடி அடிச்சார்ல, வியானா சைட்ல எவ்வளோ நியாயமான கேள்வி இருக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லை, அந்த ஆக்டிவிட்டி ரூம் கதவை வந்து விக்ரம் லாக் பண்ணிட்டார்ல, அப்போ இந்த பொண்ணோட கையில் அடிபட்டிருக்கு. அப்படி அடிப்பட்டதை கேட்கும் போது விக்ரம் வந்து பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல. அடிப்பட்டது ஆமா தப்பு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லணும்ல. ஏமா சாண்ட்ரா பண்ணதும் நான் பண்ணதும் ஒன்னாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாரு. ஸோ இதை தாண்டி ஆக்டிவிட்டி ரூம்க்கு எல்லாருமே வாங்க, அப்படி வரலையா போய் சாவுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விக்ரம் போனாரு. சரி, ஒரு டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டாருன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா விஜய் சேதுபதி அப்படிதான் சொல்றாரு, போய் சாவுங்கன்னு அவர் டென்ஷன் பண்ணி அப்படி சொல்ல வச்சிட்டீங்கன்ற மாதிரி. அதுக்கு விஜய் சேதுபதி முட்டு கொடுக்குறாருங்க. சரி, டென்ஷனா இருக்காங்கன்ட்டு என்ன வார்த்தைனாலும் சொல்லிடலாமா? போய் சாவுங்கன்றது கரெக்டா? முதல்ல வியானா அந்த பொண்ணு அங்கேயே கேக்குதுங்க, ஸ்பாட்லயே கேக்குதுங்க. மற்றவங்க தான் அப்படியே தத்திங்க மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கேயே கேட்குறாங்க, அவர் எப்படி சாவுங்கன்னு சொல்லுவாரு, அவர் எப்படி சாவுங்கன்னு சொல்லுவாருன்னு அந்த பொண்ணு கேட்குது. கேட்ட கேள்வி நியாயமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா 100% நியாயங்க. அந்த பொண்ணு கையடிப்பட்டது ஒரு ப்ராப்ளமு, அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாவுங்கன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு கேட்டது கரெக்டு. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு பக்கெட் இஷ்யூவில் மட்டும் அந்த பொண்ணை லாக் பண்ணுறது எப்படின்னு எனக்கு புரியல. அதாவது வியானாவையே நினைக்க வச்சுருப்பாங்க, ஐயோ நம்ம தேவையில்லாமல் விக்ரம் கிட்ட சண்டைக்கு போயிட்டுமா, ஏன்னா விக்ரம்க்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வருதேன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க.
சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னங்க இருக்குது? இவனுக்காகவே இந்த இஷ்யூ எடுத்த மாதிரி இருக்குங்க. அதாவது விக்ரமை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த இஷ்யூ எடுத்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் முழுக்க பேசுகிற அளவுக்கு இந்த இஷ்யூவில் ஒன்றுமே கிடையாதுங்க. வேணும்ட்டே இந்த இஷ்யூவை கொண்டு போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை சொல்லுங்கள். விக்ரம் பக்கம் நியாயனே வச்சுக்கோங்களேன், இந்த இஷ்யூவில் நியாயனே வச்சுக்கோங்களேன். அத்தனை இஷ்யூ விக்ரம் பக்கம் தப்பு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டாரு. விக்ரம் பக்கம் நியாயம் இருக்கிறதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எதுக்கு பேசணும்? ஒரு ஹோஸ்ட் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.